வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். வணக்கம். பசுமை சாரல் மூலிமா திருப்பி விவசாய பெருமக்களை சந்திக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு இந்த மூலையை கொடுத்ததுக்கான கடவுளுக்கு முதலுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அப்புறம் விவசாய பெருமக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு எளிமையான கருவியை உபயோகப்படுத்தி 4 விவசாயிக்கு தெரிவிக்கிறதுக்கு இந்த பசுமை சாரல் மூலிமா அறிமுகப்படுத்தல. அதுக்கும் பசுமை சாரலுக்கும் இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த கருவி நோக்கமே வந்துட்டு நம்மாழ்வார் சாரோ ஐயாவோ நெல்ஜியார்மன் ஐயாவோ அவங்களோட கூட நடந்து பயணித்ததுனால அவங்க என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது எளிமையான ஒரு கருவி, சுதேசிய கொள்கைப்படி நம்ம நாட்டில் நம்ம ஊரில் தயாரித்து நம்ம விவசாயிகள் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் அவங்க இருக்கிறப்ப அதை என்னால் பண்ணி கொடுக்க முடியல. நிறைய முயற்சி பண்ணி நிறையாலாம் பண்ணி கொடுத்தோம். பட் இப்போ இருக்கிறதுலே இது எளிமையாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது 1 ஏக்கருக்கு 1 ஆள் 2 ஆள் இருந்தால் போதும். தள்ளுறதுக்கு எளிமையாக இருக்கும். முன்னாடி பின்னாடி தள்ள வேண்டியதில்லை. முன்னோக்கி நடந்து போகிற மாதிரியே தள்ளிட்டு போனால் போதும். இதில் ஓட்ட வேண்டிய நாள் 8 to 10. என்ன காரணம் அப்படின்னா 15 நாளுக்கு அப்புறம் மண் இறுகி களை வந்துடும். அந்த களை வர்றதுக்கு முன்னாடியே மண்ணை பெரட்டி விட்டோம் அப்படின்னா அதிகப்படியான தூர் இருக்கும், களை வராது. களைக்கொல்லி அடிக்க வேண்டிய மறந்துடலாம். அப்போ நம்ம களைக்கொல்லி அடிக்கலைன்னா நம்மளுடைய மண் மலட்டுத்தன்மையாகாது. அப்புறம் நம்ம இந்த வீடர் உருட்டுறதுனால அதிகப்படியான தூர். நம்மளுடைய நோக்கமே விளைச்சல் கம்மியாக இருக்குது, களை எடுக்கிறது பிரச்சனை, ஆட்கள் இல்லை, அதுக்கு ஒரு வழி வேணுன்றது தான். அதுக்கு நம்மளுடைய முயற்சியில் இந்த ஸ்டார் வீடர் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது பல்வேறு விவசாயிகள் நிறைய உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க. அதில் இப்போ இந்த ஏனாநல்லூர் அசோகன் சார் ஃபீல்டு, சென்னை ஃபார்ம்னு சொன்னால் எல்லாத்துக்கும் புரியும். அந்த ஃபீல்டில் சுவாமிமலை, இது நாச்சார் கோவிலுக்கும் கும்பகோணத்துக்கும் மிடில் ஏனாநல்லூர் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் தான் இப்போ இது ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொடுத்து 1 வாரத்துக்குள்ளேயே இவங்களுக்கு 20 ஏக்கருக்கு மேலே ஓட்டிட்டாங்க. அடுத்தது இப்போ என்ன ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, மொத்தம் 45 ஏக்கர் முடிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு மோட்டரை விட எனக்கு இது எளிமையாக இருக்குன்றாங்க. மோட்டரும் இவங்கள்ட்ட உள்ள மோட்டரும் நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் இவங்களுக்கு இதுதான் எளிமையாக இருக்குன்றாங்க. வெயிட் பவர் வீடுன்னு வச்சுருக்காங்க. பவர் வீடு ரிப்பேர் ஆகி நம்ம இன்ஜின் மாற்றி அதையும் சர்வீஸ் பண்ணி ஓட வச்சு கொடுத்துருக்கோம். ஆனால் எனக்கு அதை விட இது ரொம்ப எளிமையாக இருக்குன்றாங்க. வேலை சுத்தமாக இருக்குது, இது கிளியராக இருக்குது. மிஷினை விட இது கிளியராக இருக்குது. வேலை சுத்தமாக இருக்கலாம். இங்கே இப்போ இப்படி ஓட்டிவிடுவோம், திரும்பி இப்படி ஓட்டிடுவோம், ஒரு இடம் கூட மிஸ் ஆகலை. அது திருப்பகுள்ள இங்கே அடிபடும், நாற்று மடங்கும். அதோட இதுதான் எளிமையாக இருக்குது. சரிங்க சார். இப்போ தொழில்நுட்ப சில கேள்விகள் பதில் சொல்லுங்கள். இப்போ இது நடவு எத்தனை இன்ச்சு நடவு, அதில் எத்தனை இன்ச்சு கோணா விட நீங்கள் ஓட்டுறீங்க? இது மிஷின் நடவுனா 11 இன்ச்சு. மேனுவலாக சில பேர் நடுறப்ப கயிறு பிடிச்சி நடுறப்ப 12 இன்ச்சு வச்சு நடுவாங்க. அப்புறம் அதே சில பேர் இந்த களைக்காக பயந்துக்கிட்டு 3/4 அடி வச்சு நடுவாங்க. அது பயிர் ரகத்தை பொறுத்தது. அந்த இப்போ 3/4 அடிக்கு அதே மாதிரி ட்ரம் சீடர் 4 ரோ உள்ள ட்ரம் சீடர் இருக்குது. 4 ட்ரம் உள்ளது 8 ரோ. அதுக்கு 4 இன்ச்சு வீடர். இதில் என்ன அளவுன்னா வருஷத்துக்கு வருஷம் இடைவெளியில் வேறுகான 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு 3 இன்ச்சோ இல்லை அதிகபட்சம் 4 இன்ச்சோ குறைச்சிட்டு நீங்கள் வீடு ஓட்டினா முதல் அடிப்படாது. அப்புறம் திறந்த வெளியாக இருக்க களை மண்டும். அந்த களையை மண்ணை பரட்டுறதுனால களை வர்றதுக்கு வேலை இல்லை. ஓட்டின ரிசல்ட்டை 1 வாரம் 10 நாள்லேயே நம்ம தூரில் பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச தகவல், அதாவது இன்றைக்கி பிரச்சனை விவசாயிகளுக்கு ஒன்று களை பிரச்சனை, ஆட்கள் கிடைக்காத பற்றாக்குறை ஒரு பிரச்சனை, அப்புறம் விளைச்சல் ஒரு பிரச்சனை. இந்த 3க்குமே இந்த ஒரு கருவி வச்சு நாங்கள் விவசாயத்தை மாற்றி கொடுத்துருக்கோம். நாங்கள் இதை செஞ்சதை விட நீங்கள் வாங்கி பயனடைஞ்சு முழுமையாக எல்லா விவசாயியும் நல்ல ஒரு விளைச்சலையும் நல்ல ஒரு வருமானத்தையும் பார்க்கணுன்றது எங்களுடைய நோக்கம். அதை நாங்கள் முயற்சிக்கிறோம். இதை நீங்கள் வாங்கி பயனடைன்றதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள். அங்கே நாங்கள் களை தள்ளிக்கிட்டு இருக்கோம். இது சார் எங்கே இருக்குது? கும்பகோணம் பக்கம். கும்பகோணம் தான், நாச்சியார் கோவிலுக்கும் பக்கம். 2 பாகம் தான். கடந்த வருடம் எப்படி இந்த கோணாமீட்டர் வச்சு களைகளை அது தள்ளி பார்த்தோம் சார். அது சரியில்லை தள்ளுறதுக்கு. அது கொஞ்சம் இழுத்து இருந்துச்சு, உடம்பு இருந்து ஆள் வரமாட்டேன்ட்டாங்க. சரி. இந்த வருஷம் இதை கொண்டாந்து கொடுத்தாங்க அந்த ஓனரு. நான் வந்த பஸ்ஸில் தள்ள முடியாது சார், உடம்புலாம் வலிக்குன்னு சொன்னேன். அப்போ ஒரு நாள் தள்ளி பாருங்கப்பா எப்படின்னு தெரியும்னாங்க. ஒரு நாள் தள்ளி பார்த்தோம், இன்னும் பரவாயில்ல, தள்ளுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. தள்ளின வயலை நல்லா இருந்துச்சு. சார் பார்த்துட்டு நீங்கள் 4 பேர் ரெகுலர் தள்ளுங்க அப்படின்னு சொல்லி தள்ளுனாங்க. தள்ளிக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த ஸ்டார் கோணா விட நல்லா இருக்குன்னு இது நல்லா இருக்குது.
தள்ளுறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ வந்து பெண்கள் வச்சு களைகள் எடுக்கிறதுக்கும் அது பெண்களுக்கு கிடைக்காதனால தான் இது வச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. தள்ளுறதுக்கு எளிமையாக இருக்குன்னு சொல்லுங்கள். எளிமையாக இருக்குது தள்ளுறதுக்கு. அந்த சின்ன களைலாம் காலி ஆகிடுது. அது ஒரு வாட்டி தள்ளினாலே களை காலி ஆகிடுது. மறுபடியும் வேணா விட நம்ம இருந்தால் இன்னொரு வாட்டி கூட தள்ளலாம். நீங்கள் சொல்லுங்கள் தம்பி, எப்படி இருக்குது இந்த களைகள், இந்த கோணாவிடர் வச்சு ஸ்டார் கோணாவிடர் வச்சு களைகள் அமுக்குறதுனால எப்படி இருக்குது அனுபவத்தை சொல்லுங்கள். வேலை செய்யறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது, நல்லா அருமையாகவும் இருக்குது, நல்லா வேலை செய்யலாம். நடவாளுக்கு கிடைக்காததுனால இது நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஓனர் ஒரு டைம் கொடுத்து தள்ள சொன்னாங்க, தள்ளுறதுக்கு நல்லா ஈஸியாக இருந்துச்சு. அதில் வந்து பெருங்கலைகள்லாம் அடிபட்டு போயிடுது, சிறு கலைகள் சுத்தமாக காலி ஆகிடுது. தள்ளுறதுக்கு நல்லா இருக்குது, சொல்கிறதுக்கு எளிமையாக இருக்குது. எளிமையாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கய்யா. தள்ளி ஒரு வாரத்தில் பயிர் வந்து நல்லா வந்துருக்கு. இந்த கோணாவிட்டை தள்ளுறதுனால பயிர் செழிப்பாக வருது. பயிர் நல்லா செழிப்பாக இருக்குது சார். நல்லா செழிப்புலாம் எப்படி சொல்கிறீங்க? நல்லா பயிர் நல்லா பச்சை கொடுத்து நல்லா இருக்குது. தூர் கட்டுது. தூர் கட்டி நல்லா இருக்குது. நீங்கள் சொல்லி தம்பி, இளமையாக இருக்கீங்க, இளம் விவசாயியாக இருக்கீங்க, உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் சின்னமணிலேருந்து விவசாய வேலை தான் பார்ப்பேன். நல்லா வேலைக்கு கொடுத்தாங்க. தண்ணியில் ஒரு வாரம் வேலை செஞ்சேன். இது தள்ளுறதுக்கு எப்படி? தள்ளதுனால பயிர் கொஞ்சம் எளிமையாக இருக்குது, நல்லா இருக்குது. எங்களுக்கும் வலி இல்லாமல் ஓட்டி தள்ளிட்டு உங்கள் ஷோல்டர் பெயின் இல்லாமல் இருக்குது. பெயின் இல்லாமல் பயிரும் சூப்பராக இருக்குது.